வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு போர் பதற்றம் விரைவில் முடிவுக்கு வரட்டும். உலக அமைதிக்காக நாடுகள் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி தெரிவிப்பு. ஈரான் மீதான தொடர் தாக்குதல் ஐநா சாசனத்தை மீறும் செயல். நாடாளுமன்றத்தில் சஜித் கடும் கண்டனம். எரிபொருள் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது, சபையில் ஜனாதிபதி உறுதி. மத்திய கிழக்கு போர் 10 லட்சம் இலங்கைகளின் பாதுகாப்பு பற்றி சஜித் தலைமையில் எதிரணி தீவிர ஆலோசனை. தேசங்களின் நிலைமை மீதான பேரிடி. அலி காமினி படுகொலைக்கு ரிசாத் கடும் கண்டனம். இலங்கை மலையக தமிழருக்கும் இந்திய கடல் கடந்த குடியுரிமை. இந்திய தூதுவரிடம் மனோ அணி பகிரங்க கோரிக்கை. நோர்வே பிரதி வெளிவிவகார அமைச்சருடன் தமிழரசின் முக்கியஸ்தர்கள் இன்று சந்திப்பு. உலகப் போர் பதற்றமும் இலங்கையின் சவால்களும். சட்டக் கல்லூரியில் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம். ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர்களுக்கான அமைப்பின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் மகளிர் தின நிகழ்வுகள். போர் நிறுத்தம் குறித்து நெதன்யாகு மோடி பேச்சு. 90 லட்சம் இந்தியர்களை பாதுகாக்க நடவடிக்கை. லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல். ஒரே நாளில் 52 பேர் உயிரிழப்பு. ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம். மத்திய கிழக்கில் உச்சக்கட்ட போர். தெக்ரான் பெய்ரூட் மீது ஒரே நேரத்தில் வான்வழி தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல். ரியாத்தில் அமெரிக்க தூதரகத்தை தாக்கிய ரோன். வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தொடர் தாக்குதல். அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரானில் இதுவரை 555 பேர் உயிரிழப்பு. தூதரகங்கள் மீதான தாக்குதலுக்கு விரைவில் பதிலடி வழங்கப்படும். ட்ரம்ப் எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். மத்திய கிழக்கின் நிலவும் போர் பதற்றங்கள் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்பது இலங்கை அரசின் நிலைப்பாடு என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்துக்கு இன்று செவ்வாய்க்கிழமை திடீர் விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி சபையில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். உலக அமைதிக்காக அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து அர்ப்பணிப்புகளை மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தற்போதைய பதற்ற நிலை உலக பொருளாதாரத்துக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது என்றும் கவலை வெளியிட்டுள்ளார். சர்வதேச ரீதியாக உருவாகியுள்ள இந்த அச்சுறுத்தல் நிலையிலிருந்து இலங்கை தனித்து செயற்பட முடியாது என்று தெரிவித்த அவர், எனினும் இதன் தாக்கங்களிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கும் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கும் தேவையான அனைத்து தற்காப்பு நடவடிக்கைகளுக்கும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் சூழலை சாட்டாக வைத்து உள்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு செயற்கையான தட்டுப்பாடுகளை உருவாக்குவதற்கு சில தரப்பினர் முயற்சிப்பது குறித்து ஜனாதிபதி தனது அவதானத்தை பதிவு செய்தார். இவ்வாறான செயற்பாடுகள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதையும் அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். சர்வதேச நாடுகளுடன் கைகோத்து உலக சமாதானத்துக்காக தனது பங்களிப்பை வழங்க இலங்கை எப்போதும் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். නාවික කර්මාන්තය නාවික සේවා සැපීම මත ගැට ගැහිලා තිබෙනවා. ඒ නාවික සේවාවන් සඳහා කරන බලපෑම. ஈரான் மீது தொடர் தாக்குதலானது சர்வதேச சட்டங்களையும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தையும் அப்பட்டமாக மீறும் செயலாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்திலிருந்து தெரிவித்துள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில் ஈரான் மீதான தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தின் அமைதியை குலைக்கும் எந்தவொரு வன்முறை நடவடிக்கையையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் தீவிரம் அடைந்துள்ள போர் சூழலால் இலங்கையின் பொருளாதாரம், அந்நிய செலாவணி மற்றும் எரிபொருள் விநியோகம் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள பாரதூரமான தாக்கங்கள் குறித்து அவர் சபையில் கவலை வெளியிட்டுள்ளார். இந்த பிரச்சனையை கையாள்வதற்கு தேசிய ரீதியிலான ஒருமித்த கருத்து அவசியம் என தெரிவித்த சஜித் பிரேமதாச, மத்திய கிழக்கு நெருக்கடியினால் இலங்கைக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க உடனடி விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்றும் இதற்கான அழைப்பை ஜனாதிபதி விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கட்சி பேதங்களை கடந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் பங்கேற்று நாட்டின் நலங்கருதி ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் எதிர்காலத்தில் எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் உறுதியளித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் எரிவாயு தட்டுப்பாடுகள் காரணமாக அதனை தீர்ப்பதற்கான அரசின் பொறிமுறைகள் குறித்து அவர் சபையில் விரிவான விளக்கம் அளித்துள்ளார்.
ஜனாதிபதியின் உரையில் சுட்டிக்காட்டப்பட்ட முக்கிய விடயங்கள் வருமாறு நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு திடீரென அதிகரித்துள்ள தேவையே முக்கிய காரணமாகும். குறிப்பாக மஞ்சள் நிற சிலிண்டர்களை பயன்படுத்துவோர் நீல நிற சிலிண்டர்களுக்காக மாற முற்பட்டதனால் ஏற்பட்ட மேலதிக தேவையே இந்த நெருக்கடியை தீவிரப்படுத்தியுள்ளது. இலங்கையின் மொத்த எரிவாயு களஞ்சியப்படுத்தும் திறன் 8000 மெட்ரிக் டன்களாகும். லிட்டோ நிறுவனத்துக்கு மாத்திர நாளொன்றுக்கு 1000 முதல் 1200 மெட்ரிக் டன் எரிவாயு தேவைப்படுகிறது. தற்போதைய களஞ்சிய வசதிகளின்படி இருப்பு ஒரு வாரத்துக்கு மாத்திரமே போதுமானது. நாளாந்த தேவை 1800 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கும் பட்சத்தில் கையிருப்பு 5 நாட்களிலேயே தீர்ந்துவிடும் அபாயம் உள்ளது. இந்த களஞ்சியப்படுத்தும் கட்டமைப்பில் பாரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். தற்போது பெரிய கப்பல்கள் மாலைத்தீவில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து சிறிய கப்பல்கள் மூலமே தலா 8000 மெட்ரிக் டன் எரிவாயு இலங்கைக்கு கொண்டு வரப்படுகிறது. 2 நாட்களுக்கு ஒருமுறை இவ்வாறான கப்பல்கள் துறைமுகத்துக்கு வந்து சேர்கின்றன. இருப்புகள் தீரும் வரை காத்திருக்காமல் தொடர்ச்சியாக இறக்குமதி செய்யும் நடைமுறை பின்பற்றப்படுகின்றது. எரிவாயு சிலிண்டர்களுக்கான தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய லிட்டோ நிறுவனம் 1,00,000 புதிய சிலிண்டர்களுக்கு ஆர்டர் வழங்கியுள்ளது. இவற்றை ஏற்றிய கப்பல் எதிர்வரும் 12ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளது. எதிர்காலத்தில் இவ்வாறானதொரு நெருக்கடி மீண்டும் ஏற்படுவதை தடுக்கவும் சவால்களை எதிர்கொள்ளவும் அரசு முழுமையான தயார் நிலையில் இருக்கின்றது. இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்துள்ள போர்ச்சூழல் காரணமாக இலங்கைக்கு ஏற்படவுள்ள சவால்கள் குறித்து ஆராயும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்ட முக்கிய விடயங்கள் வருமாறு மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது பணிபுரிந்து வரும் சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமான இலங்கை தொழிலாளர்களின் உயிர் பாதுகாப்பு குறித்து இந்த கூட்டத்தில் மிகுந்த கவலை வெளியிடப்பட்டது. போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு எவ்வாறான அவசர திட்டங்களை வைத்துள்ளது என்பது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கைக்கு மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இடையே நிலவும் வர்த்தக தொடர்புகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக மத்திய கிழக்கிலிருந்து பெறப்படும் மசகு எண்ணெய் மற்றும் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய தடைகள், ஈரானுக்கான தேயிலை ஏற்றுமதி மற்றும் ஏனைய வர்த்தக நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதனால் நாட்டுக்கு ஏற்படும் அந்நிய செலாவணி இழப்பு என்பன குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மத்திய கிழக்கில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அவர்களுக்கு தேவையான அவசர உதவிகளை வழங்கவும் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பான எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாட்டை அரசிடம் உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. மத்திய கிழக்கு நெருக்கடியானது வெறும் சர்வதேச பிரச்சினை மட்டுமல்ல, அது இலங்கையின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்துடன் நேரடி தொடர்புடையது என்பதை இந்த கூட்டம் கோடிட்டு காட்டியுள்ளது. ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் மற்றும் அந்நாட்டின் ஆன்மீக தலைவர் அஜதுல்லா அலி காமனி கொல்லப்பட்டமைக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தனது வன்மையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளது. ஈரானின் ஆழ்புல ஒருமைப்பாட்டுக்கு தமது கட்சி பூரண ஆதரவை வழங்கும் என அந்த கட்சியின் தலைவரின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதிகுதீன் தெரிவித்துள்ளார். மக்கள் காங்கிரஸ் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் வருமாறு: அயதுல்லா அலி காமனி கொல்லப்பட்ட செய்தி ஆழ்ந்த அதிர்ச்சி அளிக்கின்றது. இது ஒரு தனிப்பட்ட தலைவரின் மரணம் மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் உரிமை மற்றும் ஆழ்புல ஒருமைப்பாட்டின் மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதலாகும். சர்வதேச சட்டங்களையும் ஒழுங்கு விதிகளையும் மீறி இக்கொடூரம் அரங்கேறப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதல்கள் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியம் பாரிய ஸ்திரத்தன்மையை எதிர்நோக்கியுள்ளது. சுதந்திர தேசங்களை இல்லாதொழிப்பதற்கான அப்பட்டமான அத்துமீறல்களே இவை. இந்த அராஜகங்களை நீதிக்கு முன்னால் ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது. ஆதரவு என்ற போர்வையில் நாடுகளின் உரிமைகளை களபாடும் கபட அரசியலுக்கு மத்திய கிழக்கு நாடுகள் மண்டியிடக்கூடாது. வன்முறைகள் மற்றும் படுகொலைகள் மூலம் ஒருபோதும் சமாதானத்தையோ அல்லது நீதியையோ அடைந்துவிட முடியாது. எனவே மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களை பேச்சுக்கள் ஊடாக தீர்த்து வைப்பதையே எமது கட்சி விரும்புகின்றது. ஈரானின் ஒருமைப்பாட்டுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குகின்றோம். இவ்வாறு ரிசாத் பதிகுதீன் தெரிவித்துள்ளார். இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி மலையக தமிழர்களின் சமூக, பொருளாதார மற்றும் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் இந்திய அரசு வழங்கக்கூடிய விசேட சலுகைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து தமிழ் முற்போக்கு கூட்டணி இந்திய தூதுவரிடம் முக்கிய முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளது. கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மனோகணேசன் எம்பி தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவிடம் முன்வைத்த பிரதான கோரிக்கைகள் வருமாறு:
இலங்கையில் வாழும் 15 லட்சம் இந்திய வம்சாவளி தமிழர்களில் விரும்புவோருக்கு தகுதியின் அடிப்படையில் கடல் கடந்த இந்திய குடியுரிமை அந்தஸ்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மொரிசியஸ் நாட்டில் இந்திய வம்சாவளியினருக்கு வழங்கப்படும் ஓசிஐ கட்டமைப்பை இலங்கையிலும் நடைமுறைப்படுத்தலாம். 1964ஆம் ஆண்டின் சினிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தினால் பாதிக்கப்பட்ட சமூகத்தின் வரலாற்றை அங்கீகரிப்பதற்கும் அவர்களின் கல்வி, தொழில் மற்றும் வாழ்வாதார பாதுகாப்புக்கும் இது ஒரு சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கையாக அமையும் என மனோ கணேசன் சுட்டிக்காட்டினார். 1946 முதல் இயங்கி வரும் இலங்கை தோட்ட தொழிலாளர் கல்வி அறக்கட்டளை என்பதை இன்றைய சமூக மாற்றத்துக்கு ஏற்ப இந்திய வம்சாவளி தமிழர் சமூக மேம்பாட்டு அறக்கட்டளை என பெயர் மாற்றம் செய்து விரிவுபடுத்த வேண்டும். இதன் பின்வரும் திட்டங்கள் முன்மொழியப்பட்டன. மாணவர்களுக்கான உதவித்தொகை மற்றும் பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல், கணித விஞ்ஞானம், தொழில்நுட்பம் மற்றும் ஆங்கில பாடங்களுக்காக தமிழ் மொழி மூலமான ஆசிரியர் பயிற்சி கல்லூரியை நிறுவுதல், மலையக பெண்களுக்காக பிரத்யேக தாதியர் பயிற்சி நிறுவனத்தினை அமைத்தல், இந்திய நவோதய பள்ளிகளின் முறைப்படி இந்து சர்வதேச பள்ளிகளை இலங்கையில் நிறுவுதல், நுவரெலியா மாவட்டத்தில் தமிழக பல்கலைக்கழகம் ஒன்றின் அங்கீகாரத்துடன் மலையக பல்கலைக்கழக வளாகத்தை உருவாக்கி அதனை பிற்காலத்தில் தேசிய பல்கலைக்கழகமாக தரமுயர்த்துதல் என்று 10 லட்சம் பேர் தோட்ட பகுதிகளில் வாழ்ந்தாலும் 1 லட்சம் பேர் மட்டுமே தோட்ட தொழிலாளர்களாக உள்ளனர். ஏனையோர் சுய முயற்சியினால் பல்வேறு துறைகளில் வளர்ந்து ஒரு தேசிய சிறுபான்மை இனமாக உருமாற்றம் அடைந்துள்ளனர். இவர்களின் தார்மீக பொறுப்பு இந்தியாவிற்குண்டு. இவ்வாறு மனோ கணேசன் எம்பி இதன்போது தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் வே.என்.ஆர். ராதாகிருஷ்ணன், அரசியல் குழு உறுப்பினர் பாரத் தனுஷாமி மற்றும் இந்திய அரசியல் துறை கவுன்சிலர் ராம்பாபு ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். நோர்வே பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரியாஸ் கிராவிக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று கொழும்பில் நடைபெற்றது. தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் ரா. சாணக்கியன் ஆகியோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை, வடக்கு கிழக்கு பகுதிகளின் நிலவரம், மக்களின் வாழ்வாதார சவால்கள், ஜனநாயக செயல்முறைகள் மற்றும் நீடித்த அரசியல் தீர்வின் அவசியம் போன்ற விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் நீடித்து வரும் அரசின் பொறுப்புணர்வு தொடர்பான கேள்விகள், நீதியை நிலைநிறுத்தும் செயல்முறைகள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைப்பதை உறுதி செய்வது மற்றும் உண்மையான நல்லிணக்கம் உருவாக வேண்டிய சூழல் குறித்து விரிவாக கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது. அத்துடன் அரசியல் அதிகார பகிர்வு, அரசமைப்பு சீர்திருத்தங்களின் அவசியம் மற்றும் தமிழர் மக்களின் நீண்ட நாள் அரசியல் உரிமைகளை மதிக்கும் வகையில் அர்த்தமுள்ள மற்றும் நிலையான தீர்வை உருவாக்குவதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. மேலும் நோர்வே நாட்டுடன் தொடர்ச்சியான தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தி ஜனநாயக மதிப்புகள், மனித உரிமைகள் மற்றும் நல்லாட்சியை மேம்படுத்துவதில் எதிர்காலத்தில் இணைந்து செயற்படுவது குறித்து பேசப்பட்டது என்று ரா. சாணக்கியன் எம்பி தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் பதற்றமாக இருக்கிறது. பெரியதொரு போர் மூண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு எங்கும் யுத்தம் பேரிகை முழங்கிக் கொண்டிருக்கிறது. எடுத்த எடுப்பிலேயே இன்னொரு நாட்டை தாக்குவதற்கு இருக்கும் அதிகாரம் ஒரு வல்லரசின் கைகளில் வந்திருக்கிறது. இது பற்றி கண்டனங்கள் எவ்வளவுதான் வந்தாலும் இலங்கை போன்ற சிறிய நாடுகளுக்கு இதனால் ஏற்படும் பாதிப்புகள் மிகவும் பாரதூரமானவை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஹக்கீம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சட்ட மாணவர் தமிழ் மன்றத்தின் பவள விழா தொடர்பில் வித்தக விழா மற்றும் நீதி முரசு வெளியீட்டு நிகழ்வு என்பன கொழும்பு இலங்கை சட்டக் கல்லூரியில் நடைபெற்றது. அதில் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் அங்கு மேலும் தெரிவித்ததாவது: இப்பொழுது உலகம் முழுவதும் பதற்றமாக இருக்கிறது. பெரியதொரு போர் மூண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு எங்கும் யுத்தத்தின் பேரிகை முழங்கிக் கொண்டிருக்கிறது. எடுத்த எடுப்பிலேயே இன்னொரு நாட்டை தாக்குவதற்கு இருக்கிற அதிகாரம் ஒரு வல்லரசின் கைகளில் வந்திருக்கின்ற துர்ப்பாக்கிய நிலையை காண்கின்றோம். இன்று நேற்றல்ல, ஐக்கிய நாடுகள் சபையை ஆரம்பித்ததும் ஐநா சாசனம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த ஐக்கிய நாடுகள் சாசனத்தை வைத்துக்கொண்டு இன்று நாங்கள் உள்நாட்டில் பேசும் சட்டத்தின் ஆட்சி என்பதும் வெறும் நாட்டின் உள் விவகாரம் மாத்திரமல்ல, சர்வதேச விவகாரத்திலும் அது தேவை என்பதற்காக ரோல் பேஸ் இன்டர்நேஷனல் ஆர்டர் என்று ஒன்று இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மீறுகின்ற எடுத்து எடுப்பில் நினைத்ததையெல்லாம் செய்து கொண்டு போகின்ற ஒரு வல்லரசின் இந்த போக்கு சம்பந்தமாக கண்டனங்கள் எவ்வளவுதான் வந்தாலும் எங்களை போன்ற சிறிய நாடுகளுக்கு இதனால் ஏற்படும் பாதிப்புகள் மிகவும் பாரதூரமானவை. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்றோம். இப்பொழுது யுத்தத்தின் காரணமாக எண்ணெய் விலை பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. இதற்கு எப்படி நாங்கள் ஈடுகொடுக்க போகின்றோம்? அடுத்த வருடத்தில் இருந்து நாங்கள் $1 பில்லியன் கணக்கில் கடன் திருப்பிச் செலுத்த வேண்டிய கடப்பாடு வருகிறது.
இதை ஒத்திவைப்பதற்கும் சர்வதேச நாணய நிதியம் முன்வருமா என்பது தெரியாது. அதுவும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. சிறிய நாட்டில் இருக்கும் எங்களுக்கு இதை கண்டித்து பேசுவதை தவிர வேறு ஏதும் செய்துவிட முடியாது. இந்த நாட்டிலும் இலைமறை காயாக தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் இந்த விவகாரம் மிகப்பெரிய பாதிப்பான விடயமாக இருக்கிறது. எடுத்த அடிப்பில் நிறைய மாற்றங்களை செய்வதற்கான அதிகாரம் இன்றைய ஆட்சியாளர்கள் கைகளும் இருக்கிறது. 3/2 பெரும்பான்மையையும் நாட்டு மக்கள் இவர்களுக்கு அதிகமாக கொடுத்து விட்டார்கள். யாரிடத்திலும் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீதிமன்றத்தில் இது அரசியலமைப்பு கட்டுப்பட்டதா இல்லையா என்றும் விவகாரத்தில் அடிக்கடி உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் நடக்கின்ற போது வாதிடும் சிரேஷ்ட சட்டத்தரணிகள் இருக்கும். இந்த நிலையில் எங்களை பொறுத்த மட்டில் வருங்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி சட்ட மாணவர்கள் மிகவும் உன்னிப்பாக இருக்க வேண்டும். சட்டத்தரணிகள் சங்கமும் உன்னிப்பாக இருக்க வேண்டும். அண்மையில் சட்டத்தரணி ஒருவர் கொல்லப்பட்ட போது முழு சட்டத்தரணிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் போர்க்கொடி தூக்கினார்கள். ஆனால் அதைவிடவும் மிகப்பெரிய பாதிப்பு அரசியல் ஜாப்பில் கை வைக்கின்ற போது ஏற்படும். எதேச்சகரமாக பல விடயங்களை செய்வதற்கு எத்தனை நடக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். எனவே அவ்வாறான விடயங்கள் நடக்கின்ற போது அதற்கு எதிராக குரல் கொடுப்பதில் சட்டமானவர்களும் சட்டத்தரணிகளும் முன்னிலை வகிக்க வேண்டும். அது சம்பந்தமாக மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டும் என்பது எங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய தார்மீக பொறுப்பாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரியாத் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீதான ஈரானின் தாக்குதல் மற்றும் அமெரிக்க படைவீரர்களின் உயிரிழப்புகளுக்கு அமெரிக்கா விரைவில் பதிலடி கொடுக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுவரை 6 அமெரிக்க படைவீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர், 18 பேர் காயமடைந்துள்ளனர் என்று நேற்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் மீதான தாக்குதலுக்கு தரைப்படை வீரர்களை நேரடியாக களமிறக்குவது அவசியமாக இருக்காது என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஆட்சி மாற்றத்துக்காக முன்னெடுக்கப்படுபவை அல்ல என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீர்கெச்சத் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தற்போதைய சூழலில் ஈரானின் தலைமைத்துவம் மாறியுள்ளதை ஏற்றுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான போர் அல்ல, ஆனால் அங்கு ஆட்சி நிச்சயம் மாறிவிட்டது. இதனால் உலகம் இப்போது சிறந்த இடமாக மாறியுள்ளது எனவும் பீர்கெச்சத் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இந்த போரை தொடங்கவில்லை என்றும் பல தசாப்தங்களாக அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் முன்னெடுத்து வரும் ஒருதலை பட்சமான போரை ஜனாதிபதி ட்ரம்பின் தலைமையின் கீழ் அமெரிக்கா தற்போது முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த இராணுவ நடவடிக்கையின் போது இதுவரை உயிரிழந்துள்ள 4 அமெரிக்க சிப்பாய்களின் ஆத்மா சாந்திக்கான பிரார்த்திப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மிகச்சிறந்த வீரர்கள் அவர்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் எவ்வித தயக்கமும் மன்னிப்பும் இன்றி இந்த நடவடிக்கையை தொடர்வோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அமைதியான அணுசக்தி அபிலாசைகளை மலைகளுக்கடியில் மறைத்து வைக்க தேவையில்லை என குறிப்பிட்ட அவர் கடந்த ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட ஆபரேஷன் மிட்நைட் கமர் மூலம் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் அளிக்கப்பட்டதாக நினைவு கூர்ந்துள்ளார். ஒபாமா ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தம் ஒரு மோசமான ஒப்பந்தம் என சாடிய கெச்சத் ஈரான் பொய்களை கூறி அணு ஆயுதங்களை தயாரிக்க முயன்றதாக குற்றம் சாட்டினார். ஈரான் எமது தலையில் துப்பாக்கியை வைத்திருந்தது. ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த விளையாட்டுக்களை விளையாட மாட்டார் என்று அவர் குறிப்பிட்டார். முடிவாக இது ஒரு முடிவில்லாத போர் அல்ல என்றும் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் பாதுகாப்பு உட்கட்டமைப்புகளை அளிப்பதே அமெரிக்காவின் இலக்கு என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தி வரும் வான்வழி தாக்குதல்களில் ஈரானில் இதுவரை 555 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரானின் ரெட் கிரசன்ட் சொசைட்டி நேற்று திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்லாமிய குடியரசான ஈரானை இலக்காக கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 555 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 131 நகரங்கள் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் நட்னஸ் யுரேனியம் செறிவூட்ட நிலையத்தின் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியதாக ஐநா அணு அமைப்பில் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. IAEA அமைப்பின் ஈரானின் தூதராக உள்ள ரெசானா சாபி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட சட்டவிரோத மற்றும் கொடூரமான தாக்குதல்களை நான் கண்டிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரானின் அமைதியான மற்றும் பாதுகாப்பான அணு நிலையங்களை அவர்கள் நேற்று தாக்கினர். ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயல்கிறது என்று அவர்களின் கூற்று மிகப்பெரிய பொய் என்று தெரிவித்துள்ளார். எனினும் அந்த இடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் காரணமாக ஈரானின் எந்த ஒரு அணு நிலையமும் சேதமடைந்ததாக தகவல் இல்லை என IAEA செயலாளர் தெரிவித்துள்ளார். 35 நாடுகள் அடங்கிய நிர்வாக சபையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எந்த அணு நிலையங்களும் சேதமடைந்ததாக அல்லது தாக்கப்பட்டதாக எங்களிடம் எந்த சான்றும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் தலைநகர்
தெஹ்ரானில் உள்ள இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைமையகத்தை அழித்துவிட்டதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தொடர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் சவுதி அரேபியாவின் ரிஷாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது 2 ட்ரோன்கள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியமை பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது கடந்த சனிக்கிழமை வான்வழி தாக்குதல் நடத்தின. இதில் ஈரானின் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி காமேனி உட்பட உயர்மட்ட தலைவர்கள் பலர் உயிரிழந்தனர். இதனையடுத்து இஸ்ரேல் மட்டுமல்லாது அமெரிக்க இராணுவ தளங்கள் அமைந்துள்ள கட்டார் மற்றும் பக்ரைன் தலைநகரங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் மீது ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதை அமெரிக்கா வான்தடுப்பு அமைப்புகள் இடைமறித்து தாக்கி அழித்து வருகின்றன. இதனால் துபாய், டோஹா, அபுதாபி மற்றும் மனோமா உள்ளிட்ட நகரங்களில் அவ்வப்போது வெடிச்சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது 2 ட்ரோன்கள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நடந்த இந்த தாக்குதலை சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து வளாகத்துக்குள் கரும்புகை சூழ்ந்ததோடு கட்டடத்தின் சில பகுதிகள் தீயில் எரிந்தன. தூதரக வளாகத்தில் பரவிய தீ உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்களோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரியாத்தில் உள்ள இந்த அமெரிக்க தூதரகத்தில் பணிபுரிந்த ஊழியர்கள் பாதுகாப்பு கருதி ஏற்கனவே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஜோர்டாவில் உள்ள அமெரிக்க தூதரகமும் அச்சுறுத்தல் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டு ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் லெபனான் தலைநகர் பெய்ரூட் ஆகிய 2 நகரங்களிலும் உள்ள இராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேல் ஒரே நேரத்தில் தாக்குதல்களை தொடுத்துள்ளது. ஈரானிய ஆட்சியின் இராணுவ மையங்கள் மற்றும் உளவுத்துறை தலைமையகங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய வான்படை துல்லியமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. நகரின் பல பகுதிகளில் பலத்த வெடிச்சத்தம் கேட்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய நிலைகள் மற்றும் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் குண்டுவீச்சுகள் நடத்தப்படுகின்றன. ஈரானிய பயங்கரவாத ஆட்சி மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பின் இராணுவ இலக்குகளுக்கு எதிராக துல்லியமான மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களை எமது வான்படை முன்னெடுத்துள்ளது. இவ்வாறு இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பெய்ரூட்டின் தெற்கு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேலிய இராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்களை தொடர்ந்து லெபனான் மீது இஸ்ரேல் போரை தீவிரப்படுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேல் நடத்திய பதில் தாக்குதலில் லெபனானில் குறைந்தது 52 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியான தாகிய மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் பல குடும்பங்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களை நோக்கி பயணித்தனர். ஏற்கனவே தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இஸ்ரேல் வெளியேற்ற எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை 2024 நவம்பரில் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் ஹிஸ்புல்லாவை பயங்கரவாத அமைப்பாக லெபனான் பிரகடனப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனையடுத்து லெபனான் அரசாங்கம் ஹிஸ்புல்லாவின் இராணுவ செயல்பாடுகளை சட்டவிரோதமானது என அறிவித்துள்ளதுடன் தாக்குதல்களை நடத்தியவர்களை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளது.